ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி, அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமான் ஆலயம் செல்ல வேண்டும். சென்று பைரவர் சன்னதியிலே தரிசனம் செய்து பைரவருக்கு உரிய பூஜைகளை எல்லாம் செய்தால் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற தடைகள், தடங்கல்கள் மற்றும் கவலைகள், ஜாதக தோஷங்கள் நீங்கும். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஓம் சூலஹஸ்தாய வித்மகே ஸ்வானவாகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கக்ஷணாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இந்த பைரவை காயத்ரி மந்திரங்களை சொல்லி நாம் பூஜைகளை செய்ய இன்றைய நாளிலே நமக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள், துன்பங்கள் மற்றும் இந்த பிளாக் மேஜிக் என்று சொல்கிறார்களே, ஏவல், பில்லி, சூன்யம், இவை போன்ற கஷ்டங்கள் நம்மை அணுகாது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த பைரவ ஜெயந்தி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்க்கலாம். சிவபெருமானுடைய 64 வடிவங்களிலே மிக மிக உக்கிரமான வடிவமாக கருதப்படுபவர் காலபைரவர். இவரே காலத்தை நிர்ணயிக்கின்ற கடவுளாக போற்றப்படுகின்றார். அதனால்தான் இவரை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட தோஷமும் நீங்கி நேரம் நமக்கு நல்ல நேரமாக மாறும். ஒருவருடைய ஜாதகத்திலே சற்று சிரமமான காலகட்டமாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கின்ற காலங்களிலே நாம் இந்த பைரவரை வழிபட்டு அவருக்கு உரிய பூஜைகளை செய்ய நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அஷ்டமி வழிபாடும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடும் கால பைரவருக்கு மிகவும் ஏற்ற வழிபாடாகும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வருகின்ற ராகு காலத்திலும் பைரவரை வழிபடுவது மிக 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 சிறப்பானது. இவர் அவதரித்த கால பைரவ ஜெயந்தி அன்று எப்படி வழிபட்டால் நமக்கு தடைகள் நீங்கி வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இன்றைய நாள் கால பைரவ ஜெயந்தி. ஆகவே உங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகி உங்களுடைய தொழிலிலே நல்ல மேன்மை ஏற்பட்டு குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்பட இந்த பூஜைகளை செய்யுங்கள். சிவபெருமானுடைய அவதாரங்களிலே ஒன்றாக கருதப்படுகின்ற கால பைரவர் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியிலே அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது. இதனால்தான் இந்த கால பைரவ ஜெயந்தி என்னும் பைரவ ஜெயந்தி பைரவாஷ்டமி என்றும் அழைக்கின்றார்கள். கார்த்திகை மாத தேய்பிறையிலே வருகின்ற அஷ்டமியும் மிருகசீரிஷம் நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற நாளிலே பைரவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. பைரவர் சிவபெருமானுடைய 5வது அவதாரம். பைரவர் பல வடிவங்களிலே அருள் செய்கின்றார். துன்பங்களை போக்கி காக்கும் கடவுளாக கருதப்படுபவர் காலபைரவர். பைரவர் வழிபாட்டு சிறப்புகளை பார்க்கலாம். தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் கடவுளாக பைரவர் கருதப்படுகின்றார். இவர் பூரணமாக சிவபெருமானுடைய அம்சம். பக்தர்களுடைய பயங்களை போக்கி அவர்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நியாயமான ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பவராக இவர் கருதப்படுகின்றார். மேலும் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பவராகவும் நம்முடைய தொழில் மற்றும் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தடைகளை நீக்குபவராகவும் இருக்கின்றார். மேலும் கடுமையான சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட கால பைரவரை முறையாக வழிபட்டால் அவர்களுடைய தலையெழுத்தே மாறும் என சொல்லப்படுகின்றது. அதிலும் கால பைரவர் அவதரித்த பைரவ ஜெயந்தியான இன்றைய நாளிலே மிக குறிப்பாக இந்த பரிகாரங்களை செய்தால் பைரவருடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பைரவ ஜெயந்தியிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இவற்றை இன்றைய நாளிலே தவறாமல் செய்யுங்கள். பைரவர் அவதரித்த பைரவ ஜெயந்தி அன்று கால பைரவருக்கு உரிய பைரவர் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறந்தது. நான் நிகழ்ச்சியின் துவக்கத்திலே சொன்ன இந்த காயத்ரி மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். கால பைரவரை மனதார வேண்டிக் கொண்டு அவருடைய அஷ்டோத்திரம், அஷ்டகம் அல்லது ஓம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுவது சிறப்பு. இது எதிர்மறை விஷயங்களை நீக்கி மனதிலே நல்ல ஒரு தைரியத்தையும்
தன்னம்பிக்கையையும் புதிய பலத்தையும் கொடுக்கும். எதையும் சமாளிக்கின்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பெருகும். குறிப்பாக இந்த அரசாங்க வழியிலே இருக்கின்ற அதிகாரிகள், அரசியல்வாதிகள் போன்றவர்கள் கால பைரவரை பற்றி கொள்வது நல்லது. அதேபோல் கால பைரவருக்கு கடுகு எண்ணெய் மிகவும் விருப்பமுள்ளதாகும். பைரவருடைய அவதார தினமான இன்றைய நாளிலே இந்த கடுகு எண்ணெயால் பைரவர் சன்னதி அல்லது படத்துக்கு முன் கோவிலிலோ அல்லது வீட்டிலோ விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது. எப்போதுமே வீட்டிலே செய்கின்ற பூஜைகள் 10% பலனை கொடுக்கும் என்றால், கோவிலிலே செய்கின்ற பூஜைகள் 100 மடங்கு பலன்களை கொடுக்கும். அதனால்தான் முன்னோர்கள் நம்மை கோவிலுக்கு செல்ல சொன்னார்கள். வீட்டிலே பூஜை செய்வது சிறப்பு தான் என்றாலும் ஆலயங்களிலே நமக்காக மிக அழகாக எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக ஆலயத்துக்குள்ளே வருகின்றது. ஆகவேதான் வீட்டிலே செய்கின்ற பூஜையை விட ஆலயத்திலே செய்கின்ற பூஜைகளுக்கு பலன் அதிகம். எனவே பெரும்பாலும் ஆலயத்துக்கு சென்று பூஜை செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பைரவர் படத்துக்கு முன் விளக்கேற்றி இரவு முழுதும் இந்த விளக்கு எரியும்படி பார்த்து கொள்ளுங்கள். இது எதிரிகளின் தொல்லையை நீக்கும், பொருளாதார இழப்பை தடுக்கும், மனதிலே நல்ல ஒரு அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க இந்த விளக்கேற்றுதல் அருள் புரியும். ஆகவே இல்லத்திலே பூஜை செய்து பைரவ காயத்ரி சொல்லி விளக்கேற்றிவிட்டு பின்பு கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலிலே விளக்கேற்றி பைரவரை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு முதலிலே சிவபெருமானை வழிபட்டு விட்டு அதன் பின் பைரவரை வழிபட வேண்டும். கால பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு இந்த நாளிலே உணவு அளிப்பது பைரவருடைய அருளை பெறுவதற்கான மிகச்சிறப்பான வழியாகும். நாய்களுக்கு பால், பிஸ்கெட், சாதம் போன்றவற்றை கொடுத்து அவை சாப்பிட வைத்து அவற்றை மனம் குளிர செய்யுங்கள். இது கால பைரவருடைய அருளை பெற்றுத் தருவதுடன் நம்முடைய கர்ம வினைகளையும் குறைக்கும். அது மட்டுமின்றி எதிர்பாராமல் ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கும் இந்த வழிபாடு. பைரவருக்கு என்ன காணிக்கை தர வேண்டும்? பைரவ ஜெயந்தியான இன்றைய நாளிலே பைரவருக்கு நடக்கின்ற அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். காணிக்கையாக தேங்காய், எலுமிச்சை ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறந்தது. ஆற்றல் வாய்ந்த பலனை இந்த நீங்கள் இப்படி வாங்கி கொடுக்கின்ற பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கும். இது வாழ்க்கையிலே இருக்கின்ற பயம் மற்றும் தடைகளை நீக்கிவிடும். எலுமிச்சை மற்றும் தேங்காயை கருப்பு நிற நூலிலே மாலையாக கட்டியும் பைரவருக்கு அணிவிக்கலாம். இது எதிரிகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும். அதேபோல் வாழ்க்கையிலே நேர்மறையான விஷயங்களையும் ஈர்க்கும். தானம் என்ன வழங்கலாம் என்று பார்த்தால், கருப்பு எள், கருப்பு உளுந்து அல்லது கருப்பு நிற ஆடைகளை பைரவருக்கு தானமாக வழங்கலாம். பைரவரை வேண்டிக் கொண்டு பைரவர் கோவிலுக்கு வழங்கலாம் அல்லது பைரவரை வேண்டிக் கொண்டு பைரவர் கோவிலுக்கு வழங்கலாம். இதனால் கடன் பிரச்சனைகள் தீரும், கிரக தோஷங்கள் தீரும், வாஸ்துவால் ஏற்படுகின்ற குறைபாடுகள் போக்கும், வாழ்க்கையிலே இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நடைபெற மனதார வேண்டிக் கொண்டு இந்த பொருட்களை பைரவருக்கு நடக்கும் பூஜைகளிலே காணிக்கையாக வழங்குவது நல்லது. ஓம் பைரவாய நமக. இந்த மந்திரத்தை இன்றைய நாளிலே மனதிலே உருப்போட்டு கொண்டே இருங்கள். உங்கள் எல்லோருக்கும் பைரவருடைய பரிபூர்ணமான அருள் கிடைத்து நீங்கள் எல்லோரும் நல்ல நிம்மதியாகவும் நல்ல பொருள் செல்வத்தோடும் நோய் நொடிகளின்றி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஓம் பைரவாய நமக. ஓம் பைரவாய நமக. ஓம் பைரவாய நமக.